மலை அடிவாரத்துல ஒரு பாட்டி சின்ன குடிசை போட்டு வாழ்ந்து வந்தாங்க. அந்த பாட்டி ஒரு நாள் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு வடை சுட்டு சாமிக்கு படைக்கலான்னு சொல்லிட்டு வெளியில வந்து வடை செய்ய ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பக்தியோட சுத்தபத்தமா அந்த பாட்டி அந்த வடைய செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு காக்கா மரத்துல வந்து உட்கார்ந்துச்சு. வடை சுடுற வாசனை வந்ததும் அந்த காக்காக்கு ரொம்பவே பசி எடுத்துக்குச்சு. அதனால காக்கான்னு ரொம்ப நேரம் கத்துச்சு. பாட்டி எதுவுமே காதுல வாங்காத மாதிரி அவங்க வேலைய பாத்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் இந்த காக்கா விடுற மாதிரி தெரியல. கத்தி கத்தி பார்த்துட்டு ஒரு வழியா பாட்டி கிட்ட அதுவே கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சது. பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு வடை கொடுங்களேன். இந்த வடையில இருந்து வர வாசனை கூட ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி பாட்டி கிட்ட காக்கா கேட்க ஆரம்பிச்சது. பாட்டி அதுக்கு இப்படி சொன்னாங்க, இத நான் பூஜைக்காக படைக்கிறேன்ப்பா. சாமிக்கு படைச்சிட்டு தான் யாருக்கா இருந்தாலும் கொடுக்கணும். அதனால நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன்னா நான் பூஜை பண்ணிட்டு உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன். அப்படி சொன்னதும் காக்காவும் சரி ஒத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுச்சு. பாட்டி பூஜை வேலை எல்லாம் முடிச்சிட்டு சாமிக்கு படைச்சிட்டு ஒரு வடைய எடுத்துட்டு வந்து வெளியில வச்சாங்க. காக்கா அதை பார்த்ததும் வடைய தூக்கிட்டு பறந்து போச்சு. இந்த இடம் சரியா இருக்கணும் தேர்வெடுத்து ஒரு மரத்தின் கிளையில உட்காந்துச்சு. சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு நரி அந்த பக்கமா வந்துச்சு. இந்த காக்கா கிட்ட இருந்து எப்படியாச்சும் இந்த வடைய வாங்கிடலான்னு சொல்லிட்டு, காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னோட உருவமே இவ்வளவு அழகா இருக்கே, உன்னோட குரல் எவ்வளவு நல்லா இருக்கும், எனக்காக ஒரு பாட்டு பாட அப்படின்னு சொல்லி நரி கேட்டுச்சு. ஓஹோ, நீ இப்படி திட்டம் போடுறியா? சரின்னு சொல்லிட்டு இந்த காக்கா அதோட வாயில இருக்க வடைய எடுத்து காலுக்கடியில வச்சுக்கிட்டு காக்கான்னு கத்துச்சு. நரி போட்ட திட்டம் ஒர்க் ஆகலன்னவே நரி ரொம்ப ஏமாந்து போயிடுச்சு. உடனே காக்கா சொல்லுச்சு, இந்த வடை ஒன்னும் நான் ஏமாத்தி வாங்கல, என்கிட்ட இருந்து நீ பறிச்சுட்டு போயிடலான்னு பாக்குறியா ஈஸியா? இத நான் பாட்டி கிட்ட வெயிட் பண்ணி கேட்டு வாங்கினேன். உண்மைதான், ஒரு பொருளை மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம அபகரிச்சோம்னா கண்டிப்பா அது நமக்கு நிலைக்காது. இது ஒன்னும் நான் மத்தவங்க கிட்ட இருந்து திருடலையே, நான் நேர்மையா இல்ல கேட்டு வாங்கினேன், அதனால இது என்னோட பொருள், உனக்கு கிடைக்காது அப்படின்னு காக்கா சொல்லவும் நரி ஏமாந்து ஓடி போயிடுச்சு அந்த இடத்த விட்டு. இந்த கதை பிடிச்சிட்டு இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.